ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன். நானுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இப்போலாம் வீடியோ போடுறோம் உங்கள் ஃபோனுக்கு டக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பங்குனி உத்திரம் எல்லாரும் அவங்க குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு நல்லபடியாக சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் பார்த்தீங்கன்னா கடா வெட்டுறது, வேண்டுதல், அந்த மாதிரி நிறைய வச்சுருப்பீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நிறைய எல்லாருமே பண்ணுவீங்க. ஸோ எல்லோரும் போனீங்களா, சாமி கும்பிட்டீங்களா, வேண்டுதலை நிறைவேற்றினீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் தெரிஞ்சுக்கிறேன். நானுமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. குலசாமி அருள் நமக்கு என்னென்னைக்கு முக்கியம் இல்லைங்களா? நமக்கு இஷ்ட தெய்வம் கிட்ட போய் நம்ம வேண்டுதல் இருந்தாலுமே முதல்ல நம்ம அந்த வேண்டுதலை கொண்டு போகிறதே நம்மளோட குலசாமி தான். ஒரு குடும்பத்துக்கு குலசாமின்றது ரொம்ப முக்கியம். ஸோ அதை கண்டிப்பாக எல்லாருமே மனசில் வச்சுப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா நம்மளோட அம்மா அப்பாவுக்கு அடுத்த தெய்வம் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளோட குலதெய்வம். ஸோ குலதெய்வத்தை நல்லபடியாக வழிபடுங்க. ரொம்ப நல்லது. குலதெய்வத்தை மறக்காமல் அடிக்கடி போங்க. முடியலை அப்படிங்கிறவங்க வருஷத்துக்கு ஒரு தடவையாவது போய் நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வாங்க. ஏன்னா குலசாமி அருள் இருந்தால் மட்டுமே நம்மளால் அடுத்தடுத்து வாழ்க்கையில் ஜெயிக்கவும் முடியும். ஸோ கண்டிப்பாக குலசாமி கோயிலுக்கு எல்லோரும் போயிருப்பீங்க நம்புகிறேன். நாங்களும் போய்ட்டு நல்லபடியாக சூப்பராக சாமி கும்பிட்டு வீட்டுக்குமே வந்தாச்சு. வந்ததும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காஃபி போட்டு குடிச்சிட்டு கடன்னு மற்ற வேலையெல்லாம் இருந்துச்சு. எதுவும் இல்லாமல் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளி நம்ம வீட்லேயுமே விளக்கு பொருத்தி சாமி கும்பிடணும் இல்லைங்களா? அதனால் பார்த்திங்கன்னா கோவிலுக்கெலாம் போய்ட்டு வந்து நம்ம வீட்லேயுமே நல்லபடியாக சாமி கும்பிட்டு விளக்கு பொருத்தி கும்பிட்டாச்சு. வேண்டுதலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ பெரிய வேண்டுதலாக இருந்தாலும் சரி, சின்ன வேண்டுதலாக இருந்தாலும் சரி, நம்ம முறையாக அதை வந்து செயல்படுத்தணும், முறையாக சாமிக்கிட்ட சொல்லணும் இல்லைங்களா? அது ரொம்ப முக்கியம். நம்ம என்ன தான் இருந்தாலும் நம்மளோட வேண்டுதல் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம். சும்மா நினச்சா மட்டும் போதாது, அதுக்கான முயற்சியுமே நம்ம கண்டிப்பாக செய்யணும். நமக்கு எல்லாரோட அருள் வந்து கண்டிப்பாக நமக்கு இருக்கணும் இல்லைங்களா? அதனால் பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்குமே உங்களோட வேண்டுதல் நிறைவேறதுக்கு நீங்களுமே எஃபர்ட் போடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எஃபர்ட் போட கடவுளே பார்த்திங்கன்னா ஓகே இவ்வளோ பண்ணுறானே, நம்ம கண்டிப்பாக மனசு இறங்கி கடவுள் கொடுக்கணும். சும்மா இருந்துட்டு எனக்கு வேணும்னு கேட்டால் கண்டிப்பாக எந்த கடவுளுமே நமக்கு கொடுக்க போகிறது இல்லைங்களா? ஸோ நமக்கான அது முயற்சியை நம்ம ஒரு பாதி அளவு போட்டோம் அப்படின்னா கடவுள் நமக்கு மீதி அளவு அதை எப்படி கொண்டு போகணுமோ அதை கரெக்டாக கொண்டு போய் சேர்த்துருவார். நமக்கான வெற்றியும் பார்த்திங்கன்னா அதில் கிடைச்சிரும். ஸோ கண்டிப்பாக வேண்டுதல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ கடன்னு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நைட்டு சிம்பிளாக தோசை தாங்க பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லை காலையில் கொஞ்சம் வச்சுருந்த இட்லியுமே இருந்துச்சு. சரி ரெண்டுமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கடன்னு பிள்ளைங்களை சாப்பிட்டு சொல்லிட்டு நானுமே சைட் பை சைடு தோசை சுட்டுக்கிட்டே பார்த்திங்கன்னா பாத்திரத்தையுமே கழுவி முடிச்சிட்டேன். ஏன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் பாத்திரங்கள் வர்றதுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ மடியாக இருக்கும். எப்படா ஏன்னா பயங்கர அலைச்சல் அப்படின்றும்போது சாப்பிட்டோன்னே எப்படா போய் படுப்போம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நம்ம கடன்னு தோசை சுட்டுக்கிட்டே, ஏன்னா தோசை சுட்டே கண்டிப்பாக கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா? அதனால் தோசை சுட்டே கடன்னு சிங்கில் இருக்க பாத்திரத்தை எல்லாமே கழுவி வச்சுட்டு அப்படியே நம்மளை சாப்பிட்டோன்னா அப்புறம் சாப்பிட்ட தட்டு மட்டும்தானே இருக்கும், அதையுமே கையோடு கழுவி வச்சிட்டோன்னா நமக்கு வேலை வந்து மிச்சம். ஸோ இப்படி தான் ஏன்னா என்னோட டயர்டாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி தான் செய்வேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து வேலையும் முடியும், நம்ம நினச்ச மாதிரியும் சீக்கிரமாகவும் டக்குன்னு தூங்க போயிடலாம் இல்லைங்களா? இந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா நம்ம ஒரு வேலையில் 2-3 வேலையை பார்த்துட்டு போயிடலாம். குழந்தைங்களுக்கும் சாப்பாடு வச்சிடலாம், கடற்கடன் தோசையுமே சுட்டு முடிச்சிடலாம், பாத்திரத்தையும் கழுவி எடுத்துலாம். இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னா எல்லாமே சிங்க் எல்லாமே பக்கத்தில் எல்லாமே சூப்பராக கழுவி விட்டாச்சு. ஸோ இப்படி பார்க்கும்போது கிச்சன் வந்து ரொம்ப மனநிறைவாக இருக்குது. அப்பாட அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷமாக நிம்மதியாக தூங்க போகலாம் ஃபஸ்ட்டு. அப்படியே பார்த்திங்கன்னா என்னோடய வழக்கமாக செய்கிற வேலைகள், ஸோ கிரேப்ஸ் எல்லாமே ஊற வச்சுட்டு நாளைக்கு பார்த்திங்கன்னா நம்மளோட இந்த கிட்னி பீன்ஸ் இருக்குல்ல, ஸோ இதையுமே நம்ம வந்து நைட்டே ஊற வச்சிடலாம். அதுக்கடுத்து நம்ம காலைல கறி வச்சுக்கலாம், ரொம்ப நல்லது சரி அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே நைட்டே ஊற வச்சுட்டு அப்படியே போய் படுக்க வேண்டியது தான் வேலை. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சொல்லியிருக்க கொஞ்சம் டிப்ஸு கொஞ்சம் ஐடியா எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலில் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. அப்படியே இந்த வீடியோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருங்க ஓகேங்களா? மீண்டும் மற்றொரு சந்திக்கிறேன். டேக் கேர், டாடா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.